எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜர்னி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, மோர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் பூசணிக்காய் வச்சு தான் மோர் குழம்பு பண்ணியிருக்கேன். இத வந்து நம்ம சாதத்துக்கூட கூட ஏதாவது ஒரு வாழைக்காய் பொரியலோ, இல்லாட்டி உருளைக்கிழங்கு பொரியலோ பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இத பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அத இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையானதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு இஞ்சி சேர்த்துக்கோங்க. தோல் சீவிட்டு இஞ்சியை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க. இதில் நான் 1 டீஸ்பூன் துவரம்பருப்பும் 1 டீஸ்பூன் பச்சை அரிசியும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த அரிசியும் பருப்பும் தான் குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கறது. அப்புறம் இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். கொரன்னு கூட நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பூசணிக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பூசணிக்காவை தோலை சீவிட்டு இந்த சைஸில் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணியிருக்கேன், கொதிக்குது. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம காயை வந்து வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஓப்பன்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தண்ணி சுண்டணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா வெந்துட்டுது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 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 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து மோர் குழம்பு பண்ணிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 பட்டை மிளகா வந்து இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் வாசனையாக. இப்போ இதை கொஞ்சம் பொரிய விடலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பூசணிக்காயும் தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதையும் இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இதில் தேங்காய், இந்த பருப்பு, அரிசியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சா தான் மோர் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ வந்து தயிர் வந்து ஒரு 2 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. தயிர் எடுத்து தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அடித்து வச்சுக்கோங்க. இப்போ அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொதி வரணும். ரொம்ப கொதிக்க விடாதீங்க. ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா மோர் குழம்பு வந்து தண்ணியாக நீத்து போயிடும். அது நம்ம வந்து திக்காக க்ரீமியாக இருக்குதுன்னா ஒரே ஒரு லேசாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். ஒரு லேசாக அப்படி கொதி வந்தோடனே நம்ம நிறுத்திட வேண்டியதான். நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆகிட்டுது. இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.